இது ஒரு சம்பிரதாய அனுஷ்டான ரக்ஷண விமான் சரணின் பெருமையான படைப்பு. ஏபிஎன் சுவாமியை பின்தொடர்ந்து நாம் செஞ்சியில் உள்ள ஸ்ரீ வெங்கட்ரமண சுவாமி கோயிலுக்குள்ளே போனோம். எப்போவோ தொலைச்ச அரிய பொக்கிஷம் ஒன்று நாம் எதிர்பாராத நேரத்தில் நம்ம கையில் கிடச்சா எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட உணர்வு தான் இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது எங்களுக்கு இருந்தது. பச்சையப்ப பாகவதருடைய துணையோட அந்த கோயிலுடைய குளோரியஸ் பட் பெயின்ஃபுல் ஹிஸ்ட்ரிக்குள்ளேயும் அதே சமயம் அதனுடைய பிரம்மாண்டமான மற்றும் நுணுக்கமான கலை அழகுலேயும் நாங்கள் மூழ்கி தெளிச்சுட்டு இருந்தோம். இந்த செஞ்சியினுடைய வரலாறை தன்னுடைய யமுனைத்துறைவர் திருமுற்றம் அப்படிங்கிற வரலாற்று நாவலுக்காக ரொம்ப ஆழமாக ஆராய்ச்சி செஞ்சிருந்த ஏபிஎன் சுவாமி தான் ஆராய்ந்து பார்த்த விஷயங்கள்லாம் இப்போ நேரில் பார்க்கும்போது ரொம்ப பரவசம் அடைஞ்சார். ஆண்டாள் சந்நிதியையும் அதை சுற்றி இருக்கிற பல சிற்பங்களையும் பார்த்துட்டு வந்துருந்த எங்களுக்கு அற்புதமான பழைய வேலைப்பாடுகளை கொண்ட ஒரு கோபுரம் கண்ணில் பட்டது. நீங்களே பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடுகள். இங்க பாருங்க, ஹிரண்யவதம் பண்ற நிருசிம்மன், பக்கத்துல பிரகலாதன், பிரம்மா மற்றும் தேவர்கள் எல்லாரும் எவ்வளோ தத்ரூபமா இருக்கு. மேல இருக்கிற பேனல்ஸ்லயும் நிறைய நிருசிம்மனை தான் செதுக்கியிருக்காங்க. இந்த கோபுரத்தையும் அந்நியர்கள் விட்டுக்கல போல இருக்கு. சில மூர்த்திகளுடைய ஃபேஸை சிதைச்சிருக்காங்க. பட் ஸ்டில் பிரத்யேகமான பியூட்டி இது. இது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் தான். எவ்வளவு நாம் எழுந்திருக்கோன்றது தெரியாது. எவ்வளோ பெரிய பொக்கிஷமாக இதெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாம் மறைஞ்சு போச்சு. இன்ஃபேக்ட் அந்த துவாரபாலகர்களை பார்த்தாலே ஒரு கூஸ் பம்ஸ். அது அதே மாதிரி இந்த ராஜகோபுரத்தில் இந்த உள்கோபுரத்தில் இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் என்ன மாதிரி இப்போ நல்ல காலம் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கா. திரு பச்சையப்பன் அவர் ஏதோ இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறதா தெரியுது நமக்கு. ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இதை மேலே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த கட்டுமானங்கள் அப்படின்றதுலாம் இம்பாசிபிள். அண்ட் மோரோவர் 1000 வருஷங்களை தாண்டியும் அது நிற்கிறது. கோபுரத்தோட கலைநயத்தை நாங்கள் முழுசா வருகிறதுக்குள்ள அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் ஒன்று வந்துருக்கு. உள்ள ஒரு கிணறு இருக்குன்னு சொல்றா. நமக்கு அதுதான் முக்கியம். வெல்விஷர் இல்லையா, நம்மளாம் அந்த மடப்பள்ளி கிணறு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது ஏறி போகிறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடமா இருக்கு. வாங்க போகலாம். ஏபிஎன் சுவாமி போன்ற ஆச்சார செயலர்களுக்கு கிணறு என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சுத்தமான கிணத்து தண்ணியை தவிர வேற குழாய் தண்ணியோ வேற எந்த தண்ணியோ சுவாமி பருகவும் மாட்டார், தன்னுடைய அனுஷ்டானத்துக்கு உபயோகப்படுத்தவும் மாட்டார். ஸோ உண்மையிலேயே அவர் ஒரு வெல்விஷர் தான். கிணறு இங்கே உள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல வாட்டர் லெவலோட தான் இருக்கு. கிறிஸ்டல் கிளியர் இந்த தெளிந்த நீரூற்று உள்ள இந்த கிணத்துல இருந்தா நூற்றுக்கணக்கான வருஷங்களா இங்க இருந்த பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனத்துக்கு தீர்த்து எடுத்திருப்பா. ஒரு பக்கம் தெய்வீகமான அழகை கொண்ட அந்த புராதனமான கோபுரத்தை பார்த்தோம். இன்னொரு பக்கம் தெய்வத்துக்கு ஏற்ற தூய்மையை கொண்ட அந்த சுத்தமான கிணத்தை பார்த்தோம். இப்படி ஒரு பக்கம் அழகையும் இன்னொரு பக்கம் தூய்மையையும் பார்த்ததுல இந்த மனசுல ஒரு அலாதியான ஆனந்தம் ஏற்பட்டது. அந்த ஆனந்தத்தோடையே இந்த கோயிலுடைய இன்னொரு அதிசயமான ஆயிரங்கால மண்டபத்தை நோக்கி போனோம். ஆயிரம் கால் மண்டபம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. இங்க ஒரு காலத்துல பெருமாளுக்கு என்னென்ன விதமான உற்சவங்கள்லாம் நடந்திருக்கும். இந்த மண்டபம் முழுக்க பக்தர்கள் கூடி பெருமாளை எப்படிலாம் சேவிச்சிருப்பா. என்னென்ன உற்சவங்கள்ல பெருமாள் என்னென்ன விதமான வாகனங்கள்ல எழுந்தருளி இருப்பார். இதெல்லாம் நினைச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த மண்டபம் ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு. புரியுதா? எவ்வளோ பெரிய பொக்கிஷம் இருக்குது. அடங்கப்பா. ஆமா, எதுக்கடி இந்த மாதிரி ஒரு உற்சாகம் தான். இதெல்லாம் பார்த்தா அப்படியே பிரமிப்பா இருக்கு, பூரிப்பா இருக்கு. ஆனா இதை கோட்டை விட்டுட்டு நினைச்சா மனசை ரொம்ப வலிக்கிறது. இது ஆக்சுவலி ஒரு தெய்வீக சாநித்தியம் இருக்கிற இடம். இன்னைக்கு ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு. பட் இதெல்லாம் சூப்பராக இருக்கு. நான் சொல்லுங்க 3 இதுலயே எத்தனை ரிசம்பர் பாரு. எவ்வளோ ரிசம்பர் ஃப்ரேட் பண்ணிட்டு எவ்வளோ ரிசம்பர் இருக்கிறாங்க.
உடைஞ்சிருக்கு, உடைக்கப்பட்டிருக்கு. ஒரே கோவிலில் எத்தனை விதமான அழகான சிற்பங்கள் இருக்க முடியும்னு நினச்சி ஆச்சரியப்படுறதா, இல்லை அத்தனையும் விடாமல் அழிச்சிருக்காங்களேன்னு நினச்சி வருத்தப்படுறதா? அந்த ஆயிரங்கால மண்டபத்தில் ஆசை தீர டைம் ஸ்பெண்ட் பண்ண பிறகு ஒரு பக்கம் மனநிறைவோடையும் இன்னொரு பக்கம் மனவேதனையோடையும் சுவாமி நிதானமாக கோயில் வெளிப்பிராகாரத்தை பிரதட்சணமாக வந்துட்டு இருந்தார். பச்சையப்பன் உங்களுடைய பாக்கியமே பாக்கியம்தான். நாங்களாம் ஏதோ ஒரு நாள் வருமா அப்படியே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போயிடுறோம். இவரை காப்பாத்தின பெருமை உங்களுக்கு தான் போங்க. நீங்க இந்த திருக்குழந்தையில சாரங்கபாணி கோயில் இருக்கு இல்லையா, அமுதன் சந்தை சொல்லுவோம். அதுல வந்து மெய்க்காவலுடைய யாரும் ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் அந்த பெருமாளை காப்பாத்தினாராம். அதனால அவருக்கு வந்து சுவாமி புறப்பாடும் போது மரியாதை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த பெருமாளை நீங்க ரொம்ப நாளா காப்பாத்திட்டு வந்திருக்கீங்க. நீங்க தான் அதான் சொல்றேன், மெய்க்காவலுடைய யாராவது ராணுவத்தில் வேற இருந்து ஓய்வு பெற்றிருக்கீங்க. நீங்க அந்த கோயிலை பத்தியும் கோட்டைகளை பத்தியும் மேல மேல பேசிண்டே நாங்க பிராகாரத்தை சுத்தி வந்துட்டு இருந்தோம். அடிக்கடி போர் நிகழ்ந்தா ஒரு ஊர் என்ன ஆகுன்றதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். சாமி இதுதான் வைகுண்ட ஏகாதசி. பெருமாள் அன்னைக்கு இங்கிருந்து தான் அனைவருக்கும் அருள் கொடுத்தோம். ஓ, அதாவது அமரபுர வாசல் போய் இப்படி வந்து இங்க உட்காந்துப்பாரு. அங்கதான் இருப்பார் இன்று அன்றைய நாள் முழுசும். அடாடாடா, வைகுண்ட ஏகாதசி மண்டபம் தான். இப்படி வெளிப்பிராகாரத்தில் கனத்த இதயத்தோட பிரதட்சணம் பண்ணிட்டு இருந்த சுவாமிக்கு ஒரு சந்தோஷமான சர்ப்ரைஸ் ஒன்று கிடைச்சது. ஆமாம், அந்த பிராகாரத்தில் ஒரு அழகிய புஷ்கரணி ஒன்று இருந்தது. அழகான நடவாவியோடையும் தெளிந்த நீரோடையும் அந்த புஷ்கரணி மனசுக்கு ரொம்ப ரம்யமாக இருந்தது. டைமும் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த கோயில்ல பார்க்க வேண்டிய அற்புதமான விஷயங்கள் இன்னும் நிறைய இருந்துட்டே இருக்கு. இப்போ இந்த கோயிலுடைய ராஜகோபுரத்துக்கு கீழே இருக்கிற அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளை பார்க்கலாம். ரொம்ப நன்றி பச்சையப்பன். ஐயோ, எங்க கடமை தான் நாங்கள் செய்யறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க கடமை செய்யறோம். கோயிலேருந்து கிளம்புற நேரமும் வந்தாச்சு. கடந்த 1.5 மணி நேரமாக இந்த கோயிலை ஸ்பெண்ட் பண்ண டைம் நாங்கள் லைஃப்பில் மறக்கவே முடியாத டைம்னு நினைக்கிறேன். காலம் நம் தேசத்தின் மீதும் பண்பாட்டின் மீதும் எவ்வளவு ஆழமான காயங்களை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் எப்பேற்பட்ட காயங்கள் இருந்தாலும் நம்ம பண்பாடு இன்னும் உயிர்ப்போடு இருக்குன்னா அதற்கு பச்சையப்பன் போன்ற பாகவதர்கள் தான் காரணம். இப்பேற்பட்ட பாகவதர்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம பண்பாட்டை யாராலையும் எதையும் செஞ்சிட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆக பச்சையப்பனை போன்ற பாகவதர்கள் பக்தர்கள் பல்லாண்டு வாழ வேணும் அப்படின்ற ஹோப்போடையும் பிரார்த்தனையோடையும் இந்த எபிசோடை முடிச்சுக்கிறோம். கனத்த இதயத்தோட இந்த கோயிலிருந்து கிளம்புற நாங்கள் அடுத்து சிங்காவரம் ரங்கநாதர் கோயிலை நோக்கி போக போகிறோம். அடுத்த எபிசோடில் எங்கள் கூட பயணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். படித்து விட்டீர்களா? ஏபிஎன் சுவாமியின் கைவண்ணத்தில் நெஞ்சை உருக்கும் தமிழ் சரித்திர நாவல் யமுனை துறைவர் திருமுற்றம். கிபி 1687 முதல் கிபி 1711 வரை காஞ்சி வரதன் சந்நிதியில் நடைபெற்ற சரித்திர சம்பவங்களை ஆராய்ச்சி விவரங்களுடன் வழங்கும் தமிழ் சரித்திர நாவல். நவரசங்களையும் கொண்ட கதை களத்தின் நடுவே காஞ்சி பிரம்மோற்சவத்தின் வர்ணனை வரதனை நம் கண்முன்னே அனுபவிக்கும் மெய்சிலிர்க்கும் அனுபவம் தரக்கூடியது. வரதன் அடியார்கள் அனைவரும் படிக்க வேண்டிய ஓர் அற்புத படைப்பு. இப்பொழுது இபுக் வடிவில் யமுனை துறைவர் திருமுற்றம். apnswami.wordpress.com வெப்சைட்டில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து படிக்கவும் பகிரவும். யமுனை துறைவர் திருமுற்றம்.